வணக்கம். உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் மின்சாரத்துறைக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு மற்றும் மின் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்க உள்ளோம். இதுகுறித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் ஓய்வு பெற்ற மின்துறை அதிகாரி காந்தி. அதற்கு முன்னதாக மின்துறையில் தேவையான விஷயங்கள் என்ன, அது குறித்த எதிர்பார்ப்புகள் என்ன, ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துவிடலாம். தினசரி மின்சார தேவை 12 முதல் 13,000 மெகாவாட்டாக உள்ளது. ஆனால் 11,000 மெகாவாட் மட்டுமே உற்பத்தி செய்ய முடிகிறது. மின் உற்பத்தி குறைவே தமிழக மின் வாரியம் நஷ்டத்தில் இயங்க முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த நிலை நீடித்தால் ஆண்டுதோறும் 15% மின் கட்டண உயர்வு தவிர்க்க முடியாததாகிவிடும் என்றும் தமிழ்நாடு மின் பொறியாளர்கள் அமைப்பினர் கருத்து தெரிவித்துள்ளனர். நடப்பாண்டில் தமிழகத்தின் மின் தேவை 20% வரை அதிகரிக்கும் என்று கூறப்படும் நிலையில் மின் உற்பத்திக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு அதிகப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடசென்னை, மேட்டூர் உள்ளிட்ட அனல் மின் நிலையங்களில் தீ விபத்து, வாயு கசிவு, பாய்லர் டியூப் பஞ்சர் போன்ற பல காரணங்களால் அடிக்கடி மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு ஒரே நேரத்தில் 2,000 மெகாவாட் வரை மின் பற்றாக்குறை ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த பற்றாக்குறை காரணமாக கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் தொழில்துறை கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் ஏராளமானோர் வேலை இழக்கும் அபாயமும் ஏற்பட்டு வருகிறது. மின் பற்றாக்குறையை போக்கும் வகையில் சூரிய மின்சக்தி உற்பத்தி திட்டம், காற்றாலை மின் உற்பத்தி உள்ளிட்ட மாற்று வழி திட்டங்களை மத்திய அரசு முன்னெடுத்து செல்ல வேண்டும் எனவும் அதற்காக கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் என்பதும் தொழில்துறையினரின் கோரிக்கையாக உள்ளது. மின் பற்றாக்குறை என்பது வேலை வாய்ப்பை தடுக்கும் ஒரு விஷயமாகவும் தொழில்துறையை முடக்கும் ஒரு விஷயமாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் இது குறித்து விவாதிக்கலாம். சார், வணக்கம் சார். இப்போ மேக் இன் இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்ப மேக் இன் இந்தியா திட்டத்தை இந்தியா ஃபுல்லா இங்க இந்தியால உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்புறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கொண்டு வரதா அதனுடைய பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல வந்துட்டு இருக்கு. இந்தியால பவர் கன்சம்ஷன் அதிகமா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியான பவர் சப்ளை அண்ட் டிமாண்ட் கேப் பவரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இந்த நிலையில மேக் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த உற்பத்தி சார்ந்த ஒரு திட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. எதன் அடிப்படையில பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே இது எப்படி நம்ம கொண்டு போக முடியும்? இல்ல அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தொடங்கி இருக்கா? பவர்ங்கிற விஷயம், அதாவது மின்சாரம் இல்லாமல் எந்த மேனுபேக்சரிங், அதாவது உற்பத்தி தொழில் என்பதை நமக்கு சாத்தியமாக முடியாது. ஆனால் மேக் இன் இந்தியா என்ற அந்த கோஷத்தினுடைய அடிப்படையே வெளிநாட்டும் அந்நிய மூலதனத்தை நம்பித்தான் அது இருக்கிறதாக இருக்கிறது. அந்நிய மூலதனம் எந்த அளவுக்கு வரும் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இதுவரையில் நமக்கு தெரியவில்லை. ஆக மின்சாரத்தினுடைய தேவை இன்னும் அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு எப்படி இருக்க போகிறது என்பது, இந்த அந்நிய மூலதனம் எவ்வளவு வரப்போகிறது, அவர்கள் எந்தெந்த துறையில் முதலீடு செய்ய போகிறார்கள், அதனுடைய மின்சார தேவை எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. ஆனால் மின்சாரத்தை பொறுத்தவரையில் மரபுசாரா மின்சாரத்தை குறித்து மத்திய அரசு ஒரு கொள்கை அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். 1,00,000 மெகாவாட்டுக்கு சூரிய ஒளி கொள்கையை கொண்டு வரப்போகிறோம் என்று. சூரிய ஒளி கொள்கை 1,00,000 மெகாவாட் என்பது கிட்டத்தட்ட $100 பில்லியன், அதாவது 6.25 லட்சம் கோடி. 6.25 லட்சம் கோடியே 5 ஆண்டுகளுக்குள்ளாக என்றால் 1.25 லட்சம் கோடியாவது ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வாங்க வேண்டும். அப்போ 1.25 லட்சம் கோடிய மூலதனத்தை கொண்டு வருவதற்கு அதற்கான இடம், அதற்கான வாய்ப்புகள், 1,00,000 மெகாவாட் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட நமக்கு 7 லட்சம் ஏக்கர் நிலம் வேண்டியிருக்கிறது. அது எந்த நிலத்தை பயன்படுத்த போகிறோம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னும் தெளிவுபடுத்தப்படாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பயனீட்டாளர்களை பொறுத்தவரை இல்லாம இப்ப வெளி செய்தி தொகுப்பில் சொல்லியிருப்பது போல மின்சார தொழில்கள் பாதிக்கப்படுகின்றன, உள்நாட்டு தொழில்கள் பாதிக்கப்படுகின்றன என்பதை பற்றி பேசுகின்றோம். மின்சார பற்றாக்குறை என்பதை போக்குவதற்கு இந்த சூரிய ஒளி கொள்கையோ மற்ற கொள்கைகளோ நிச்சயமாக தீர்வாக இருக்க போவதில்லை. அவை அனல் மின் நிலையங்கள் மட்டும்தான் அதற்கு ஒரு பெரிய தீர்வாக இருக்க முடியும். அனல் மின் நிலையங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு நிலக்கரியை பொறுத்த ஒரு புதிய வேறு இன்னும் திட்டங்களோ அல்லது அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த சட்டம் இனி நடைமுறைக்கு இன்றைக்கு நிலக்கரி கொண்டு வர வேண்டும். நிலக்கரி இன்றைக்கு உலக சந்தையில் விலை குறைந்திருந்தாலும் கூட மின்சாரத்தின் விலை இன்னும் குறையாமல் தான் இருக்கிறது. அதை நாம் நிச்சயமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்.
அதே நேரத்தில் பற்றாக்குறை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்ப நமக்கு வந்து பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இதுல ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. மோரோவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு உள்ள வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நம்ம வந்து இப்ப நிறைய விஷயங்கள் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு 2022க்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் 24/7 வந்து பவர் இருக்கும், மின் தடையே இல்லாமல் வந்து இந்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இப்போ ஒபாமா இங்க வந்திருந்தப்ப கூட மரபுசாரா எரிசக்தி துறையில வந்து 12,000 கோடி ரூபாய் நாங்க வந்து யூஎஸ்ல இருந்து இங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி, இப்ப நீங்க 6 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் தேவை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இந்த மாதிரி பார்க்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவாகவே தான் இருக்கிறது. இதை எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது இது அறிவிப்புகள் மட்டுமே இருக்கின்றன. ஏனென்றால் மின்சார சட்டம் வந்த பொழுது 2012க்குள்ளாக அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரத்தை கொண்டு சென்று விடுவோம் என்று சொன்னார்கள். இன்னும் அனைத்து கிராமங்களுக்குமே நாம் மின்சாரத்தை கொண்டு போகவில்லை. இவை ஒரு பார்வை, ஒரு தொகுப்பாக இருக்கிறது. அது செயல்படுத்தப்படுமா என்றால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னை பொறுத்தவரையில் அது அவ்வாறாக இல்லை, அவ்வாறாக பார்க்க முடியவில்லை. மின்சாரத்தை பொறுத்தவரையில் மின்சார உற்பத்தியில் காட்டப்படுகின்ற ஆர்வம் அரசினுடைய கொள்கைகளுக்கும் மக்கள் அதை வாங்கக்கூடிய சக்திகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளியை இட்டு நிரப்புவதற்கான முயற்சியை மின்சார வாரியங்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக செய்திருக்கிறார்கள். ஆனால் மின்சார வாரியம் அது நஷ்டத்தை தான் சம்பாதிக்க முடிந்திருக்கிறது. அது அவ்வாறு தான் வர முடியும். அந்த சமூக அமைப்பினுடைய தேவைகளை இட்டு நிரப்பும் பொழுது அது நஷ்டத்தில் தான் சென்றடையும். அது சமூக முதலீடாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் வருங்காலத்தில் அது போன்ற ஒரு முதலீட்டுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்பொழுது கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் கூட மின்சார சட்டத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை மத்திய அரசு முன்மொழிந்திருக்கிறது. அது விவாதத்திற்குரியதாக வைத்திருக்கிறார்கள். மக்கள் கருத்து கேட்பையும் கூட அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதில் கூட என்னவென்றால் தனியார் உற்பத்தியாளர்கள் எந்த விலைக்கு வேண்டுமானாலும் நேரடியாக பயனீட்டாளருக்கு விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆக மின்சாரம் தனியாரிடமிருந்து நேரடியாக வாங்கும் பொழுது கூட அது தாங்கக்கூடியதாக இருக்காது. ஆனால் அதற்கான கட்டமைப்பை அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் செலவு செய்து தருவார்கள். ஆக பொதுமக்கள் தங்களுடைய பணத்தின் மூலமாக கட்டமைப்புக்கு செலவழித்துவிட்டு தனியார் கொடுக்கக்கூடிய மின்சாரத்திற்குடைய விலைக்காக அவர்கள் லாபத்திற்காக அதிக விலையில் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆக பொதுமக்கள் 2 வழியில் இது நஷ்டமடைகிறார்கள். இதனால் பாதிக்கப்பட போவது என்பது உள்நாட்டு தொழில்கள் பெரும்பகுதியில் பாதிக்கும், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தொழில்கள் அந்த அளவுக்கு பாதிக்காது என்பது. ஓகே சார், இப்போ கடந்த வருடம் பட்ஜெட்ல வந்து 9,500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிலையில இது என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவை அப்படின்றத பத்தி நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தொழில்துறையினர் இந்த பட்ஜெட்டில் மின்துறை சார்ந்த விஷயங்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், இதோ பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து தலையாய பிரச்சனை வந்து மின்சார பற்றாக்குறை மட்டும்தான். அது மின்சார பற்றாக்குறை தீர்க்க வந்து மத்திய அரசு சரி மாநில அரசு ஒரு சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வகுத்து, குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கடந்த 6-7 வருஷமாவே வந்து இந்த கடுமையான மின்வெட்டினாலேயே மின் பற்றாக்குறையினாலையும் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பா வந்து இந்த சீசன் தொழிலா வழங்குகிற பம்ப் செட் தொழில் வந்து இந்த மின்சார பற்றாக்குறையினாலேயே வந்து உற்பத்தி குறைஞ்சு பல ஆயிரம் பேருக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து இழந்துட்டாங்க. தொழில் முனைவோர்களும் சரி தொழிலாளர்களும் சரி இந்த மின் பற்றாக்குறை ஒரே முக்கிய காரணத்தினாலே வந்து தமிழ்நாட்டில் குறிப்பா வந்து கோயம்புத்தூர்ல வந்து சிறப்பு தொழிலா வழங்குற பம்ப் செட் தொழில் வந்து இன்னைக்கு வந்து உற்பத்தி இழந்து எங்களுக்கு வந்து சீசன் வந்து வெயில் காலத்துல தானுங்க. அந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா கடுமையான மின் பற்றாக்குறை ஏறக்குறைய 5 மணி நேரம் 6 மணி நேரம் சாதாரணமாவே ஆயிருது மின் பற்றாக்குறை. ஆகவே வந்து இது சிறப்பு திட்டமா வந்து உருவாக்கி எங்களுக்கு வந்து மின்சார பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு ஒரு திட்டத்தை வகுத்து மத்திய மாநில செயல்படுத்தும் நாங்கள் கோயம்புத்தூர் இருக்க பம்ப் செட் உற்பத்தியாளர்கள் வந்து விரும்புறோம். போன வருடம் இதே சம்மர் சீசன்ல கிட்டத்தட்ட மின் பற்றாக்குறையினால எங்களோட பிசினஸ் வந்து கிட்டத்தட்ட 40% குறைஞ்சிருச்சுங்க. இதனால தொழிலாளருக்கு சரியா வேலை கொடுக்க முடியல. ஸோ இந்த மின் பற்றாக்குறையை போக்குனாதான் வந்து சிறு குறு தொழில்கள்லாம் வளர்ச்சி அடைய முடியும். இல்லை அதுக்கு முக்கிய காரணம் மின் கசிவுகள் ஏற்படுறதுனால அது சரி செஞ்சாலும் கிட்டத்தட்ட 20% மின்சாரத்தை சிறு குறு தொழில் கூடங்களுக்கு கொடுக்கலாம். சிறப்பு திட்டங்கள் அதிகம் வேண்டும் என்பதே தொழில்துறையினர் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது குறித்து விவாதிக்கலாம். சார், இப்போ கடந்த பட்ஜெட்ல வந்து 9,500 கோடி ரூபாய் வந்து மின்சாரத்துறைக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க. இந்த நிலையில மேக் இன் இந்தியா திட்டம் வந்து இப்ப கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா
இன்னும் இந்தியா சைடுல நீங்க சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய உள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து செயல்படாம இருந்துட முடியாது. சோ அந்த வகையில மத்திய அரசு இந்த பட்ஜெட்ல மத்திய அரசின் சார்பில் இந்த அதாவது கடந்த வருடம் கொடுக்கப்பட்ட 9,500 கோடிக்கும் அதிகமாக எந்த அளவுக்கு நிதி ஒதுக்குவாங்கன்னு எதிர்பார்க்கிறீங்க? இந்த பட்ஜெட்ல அதுக்கு பெரிய அளவில் மூலதன செலவுக்காக ஒதுக்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு தான் மூலதனத்தை, ஏனென்றால் பிஸ்கல் டெபிசிட் என்று சொல்லக்கூடிய நடைமுறை செலவுகளுக்கான விஷயத்திலேயே இன்றைக்கு மத்திய அரசு இழுத்து பிடிக்க வேண்டியிருக்கிறது. அதுவும் இன்றைக்கு எரிபொருள் விலைகள் எல்லாம் குறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அப்படி இருக்கிறது. வருங்காலத்தில் மானியத்தை வெட்டி விட்டு போகின்ற ஒரு நிலைப்பாடு என்பது வட்டி விகிதம், அதாவது கடன் கொடுப்பதற்கான விகிதத்திற்கு தகுந்தாற் போல ஒரு நிதிநிலை அறிக்கையை அவர்கள் கொண்டு போகிறார்கள். ஆக மூலதனத்திற்கு என்று ஒரு பெரிய ஒரு செலவை மத்திய அரசு நிச்சயமாக ஒதுக்கீடு செய்யாது. அந்நிய முதலீடுகளுக்கு ஏற்பாடு போல இவர்கள் நிலங்களை கொடுப்பது, அதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கொடுப்பது, கொண்டு போவதற்கான பாதைகளை அமைப்பது, இதுபோன்ற பாதைகளில் மட்டும்தான் மத்திய அரசு ஈடுபடும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதற்கான மூலதனத்திற்கு மட்டும்தான் அது பெரிய அளவில் கொடுக்கும். ஆக பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்ற இந்த பிபிபி என்பதில் இதுபோன்ற அடிப்படை கட்டமைப்புகளுக்காக, அது நிலம், நீர், மற்ற விஷயங்களுக்காக மட்டுமே ஒரு பெரிய செலவு செய்யுமே தவிர அது மூலதனமாக அது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக நான் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் பெருமளவில் ஒதுக்கிவிடும் என்று நாம் எதிர்பார்ப்பதற்கு இல்லை. ஓகே, இந்த பட்ஜெட்ல வந்து மின்சாரத்துறைக்கு மூலதனத்திற்கு அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் மத்திய அரசினுடைய நிறுவனமான என்டிபிசி அந்த மூலதனத்தை அவர்கள் செய்ய முடியும். அது தனி நிறுவனமாக செய்யக்கூடிய ஒரு மூலதனமாக இருக்கும். அது பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடியது செய்யும். இந்த முறை அவர்கள் ஹைட்ரோ ஸ்டேஷன், புனல் மின்சாரத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை அளிக்கிறார்கள். ஆக புனல் மின்சாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் அதில் மூலதனத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்டிபிசியினுடைய தேசிய அனல் மின் கழகத்திற்கு இன்றைக்கு கையிருப்பு இருக்கக்கூடிய மூலதனம் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் பெருமளவில் முதலீடு செய்ய முடியும். அதுதான் மத்திய அரசினுடைய கணக்கில் நாம் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர மத்திய அரசின் வரவு செலவு கணக்கில் நாம் எதிர்பார்க்க முடியாது. சோ பொதுத்துறை நிறுவனங்கள் முதலீடு செய்தால் உண்டு. ஆமா. ஓகே, சரி. இப்போ பவர் கிரிட் அதாவது நம்ம கிட்ட பவர் கிரிட்ஸ் வந்து ரொம்பவும் குறைவாக இருக்கிறது, அதாவது போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இந்த நிலையில பவர் டிரான்ஸ்மிஷன்ல ஏற்படக்கூடிய லாசஸ் தடுக்கிறதுக்கு அதுக்கு எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தேவைன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஏற்கனவே அது மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். 2003 மின்சார சட்டம் வந்த போதே ஏபிடிஆர்பி என்ற ஒரு திட்டம், ஆக்சிலரேட்டட் பவர் டெவலப்மெண்ட் என்று சொல்லியிருக்கார்கள். இப்பொழுது புதிய அரசு வேறு ஒரு பெயரில் சொல்லியிருக்கிறார்கள், இன்டகிரேட்டட் பவர் டெவலப்மெண்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மின் விநியோக பகுதிகளிலுமே அந்த மின் இழப்பை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட இதுவரையில் 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் அதில் மூலதனமாக செலவழித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கூட 110 நகர்ப்புற பகுதிகள் இருக்கின்றன. 110 நகர்ப்புற பகுதிகளிலும் இன்றைக்கு மின் இழப்பு மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ரொம்ப குறிப்பாக சொல்வதானால் திண்டுக்கல் நகர்ப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மின் இழப்பு என்பது 6.6%. அதே போல் கோவையில் இருக்கக்கூடிய மின் இழப்பு என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா 10.28% இருக்கிறது. அதே மாதிரி சென்னையை எடுத்துக்கொண்டால் இங்கு 16% இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். மிக அதிகபட்சமாக 23% இருக்கக்கூடிய ஒரு நகர்ப்புறம் என்பது அறந்தாங்கியாக இருக்கிறது. இது நாம் வெளியிடுவதல்ல, இது மத்திய நிறுவனமான ஆர்இசி நிறுவனமே இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆக நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இழப்பீடுகள் என்பது பெருமளவில் குறைந்து வந்திருக்கிறது. இன்றைக்கும் கூட ஒழுங்குமுறை ஆணையம் மொத்த மின் இழப்பு என்பதை 16%-ஆகத்தான் எடுத்துக் கொள்கிறார்கள். அரசு துறையில் 20% என்று குறிப்பிட்டாலும் 16% என்று சொல்லப்படுகிறது. ஆக மொத்த இழப்பு, அதாவது கம்பி இழப்பு, திருடப்படக்கூடிய மின்சாரம், வேறு வழியில் போகக்கூடிய மின்சாரங்கள் அத்தனை கணக்கும் எடுத்துக்கொண்டாலும் கூட 16% அளவுதான் நாம் இருக்கிறோம் என்று நாம் சொல்ல முடியும். 1-2% கூட குறைவாக இருக்கலாம். அந்த துறையில் நாம் வேகமாக வளர்ந்து வருகிறோம், அது முன்னேற்றி வருகிறோம். விரைவில் எட்டுவதற்கான மூலதனம் தான் அது பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடும். சரி, இப்போ சோலார் பிளான்ட் வந்து, அதாவது சோலார் மின் தகடுகள் வந்து வீட்டிலேயே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு வந்து மானியமும் வழங்கப்பட்டது. மானியங்கள் நேரடியாக பயனாளிகளுக்கு வழங்கப்படாமல் அது வந்து நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதால் பல பிரச்சனைகள் வந்தது. இந்த நிலையில சோலாருக்கான தனியான ஒரு திட்டம் வந்து இந்த வருடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சோலார் அப்படிங்கிறது வந்து என் வீட்டுக்கு தேவையான பவரை என்னாலேயே வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாகவே பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நான் போய் ஒருத்தர்கிட்ட கேட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பவர் வருது வரலங்கிறத தாண்டி என் வீட்டுக்கு தேவையான பவரை என்னாலே ஜெனரேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த சோலார். சோ ஒவ்வொரு தனி மனிதனும் சோலார் பவரை யூஸ் பண்ணி கொண்டு வரணும், அவங்களுடைய
மின் தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில இதுக்குன்னு தனியா ஒரு திட்டம் வருமா? இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கப்பட்ட திட்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? மத்திய அரசினுடைய கவனம் எல்லாம் பெரும் முதலாளிகளுடைய மூலதனம், அதனால் வரக்கூடிய தொழில் தரித்து இருக்கிறதே தவிர தனிப்பட்ட குடிமகனுடைய மூலதனத்திற்கோ அவர்கள் மேம்பாட்டின் அடிப்படையிலே அவர் திட்டமிடப்படவில்லை. குறிப்பாக சொல்வதானால் முன்னதாக சோலார் பவருக்கு ஒரு மானியத்தை வழங்கினார்கள். ஒரு வாட்டுக்கு 30 பைசா என்ற ஒரு நிலை இருந்தது. இப்பொழுது அது 24 குறைக்கப்பட்டு விட்டது. ஆக பெரிய முதலாளிகள் போடக்கூடிய மூலதனத்திற்கு மட்டும்தான் அந்த போன்ற வாய்ப்புகள் இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் வைத்துக் கொள்வதென்றால் ஸ்டோரேஜ் என்று ஒன்று வைக்க வேண்டும், பேட்டரி சிஸ்டம் வைக்கலாம். அதற்கான மூலதனம், அதற்கான செலவு, அது நிச்சயமாக ஒரு தொடர்ந்து செலவழிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவே இருக்கக்கூடும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு திட்டத்திற்கான ஒரு பார்வையை மத்திய அரசு கொடுக்கவில்லை. பெருமளவிலான, அதாவது 20,000 மெகாவாட் என்று இன்றைக்கு ராஜஸ்தான் தீர்மானித்திருக்கிறது. ராஜஸ்தான் அரசு 20,000 மெகாவாட் நாங்கள் போட போகிறோம் என்று சொல்கிறார்கள். அதேபோல் 450 மெகாவாட் BHEL நிறுவனம் போட போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இது போன்ற திட்டங்கள் தான் பெரிய திட்டங்களிலாகத்தான் இருக்கிறதே தவிர அது மைக்ரோ லெவல், அதாவது தனிப்பட்ட சிறு குறு அளவிலே ஒரு திட்டமாகவோ அதை ஊக்குவிக்கக்கூடிய திட்டமாகவும் மத்திய அரசின் திட்டம் இருக்கவில்லை. இன்னும் ஒன்றை குறிப்பாக சொல்ல வேண்டும். அதாவது நீரை கொதிக்க வைப்பது என்பது ஒரு எரிபொருளையோ எதையோ நாம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. சோலாரில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த சூரிய ஒளி கொதிகலன் என்பது எல்லார் வீட்டிலும் இருக்கக்கூடிய நிலை. கோவை போன்ற மாநகரங்களில் அந்த சூரிய ஒளி சுடுதண்ணீர் என்பது 9 மாதங்களும் தேவைப்படக்கூடியது. இதற்கு ஒரு மானியம் என்பது நீண்ட காலமாக இருந்து வந்தது. இப்பொழுது மத்திய அரசு அதற்கான மானியத்தை எடுத்து விட்டார்கள். சூரிய ஒளியினுடைய வெப்பத்தை நேரடியாக பயன்படுத்த முடிந்த ஒரு வழி என்றால் அந்த சூரிய கொதிகலன் தான். அதற்கான மானியத்தை எடுத்து விட்டார்கள். ஆக சாதாரண மக்களுக்கான மானியமாக இல்லை, பெரும் முதலாளிகளுக்கான மானியம் தான் அதிகமாக இருக்கிறது. அப்படித்தான் மத்திய அரசுடைய பார்வையும் இருக்கிறது. ஓகே சார், இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். வந்து ஒரு சிறந்த மாநிலமா திகழ்ந்த தமிழ்நாடு இந்த கடுமையான மின்வெட்டினாலேயே வந்து இன்னைக்கு தொழில் வளம் குறைஞ்சு இன்னைக்கு வந்து கடைசி இடத்துக்கு வந்துருச்சு. முக்கிய காரணம் வந்து மின்சார பற்றாக்குறை தான். ஆகவே மத்திய அரசு வந்து இந்த வருகிற பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சிறப்பு சலுகையா மின் பற்றாக்குறை வந்து குறைக்கிறதுக்கு மின் தொகுப்பில் மத்திய மின்சார தொகுப்பில் இருந்து ஏறக்குறைய ஒரு 6000 மெகாவாட் மின்சாரமாவது ஒதுக்கி கொடுத்தா தமிழ்நாட்டில் வந்து மின் பற்றாக்குறையே ஏற்படாதுங்கிறது எங்களுடைய ஒரு கோரிக்கை. மத்திய அரசு அதை வந்து நிறைவேற்றணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 495-500 மெகாவாட் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதை வந்து எங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மின் பற்றாக்குறை தீர வரைக்கும் முழு மின்சாரத்தை உற்பத்தியாளர் மின்சாரத்தை வந்து 1000 மெகாவாட் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2வது அணு மின் நிலையத்தில் வந்து உற்பத்தியாளர் மின்சாரத்தையும் வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து வழங்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். கரண்ட் பிரச்சனையினால கடந்த ஆண்டு நிறைய தொழில்கள் இந்த மாநிலத்திலிருந்து அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இப்ப கரண்ட் இல்லாதனால நாங்க வந்து உற்பத்தியான பொருள்களை கரெக்டான நேரத்தில் கொடுக்க முடியறது இல்ல. 2வது பாத்தீங்கன்னா அதனுடைய பொருளோட விலைகள் ஜாஸ்தியாகுது. அதை நாங்க மார்க்கெட்ல சந்தை ஆகும் போது குறிப்பிட்ட கரண்ட் வர்றவங்களுக்கு வந்து அது உற்பத்தி பொருள் விலை கம்மியாகுது, எங்களுக்கு வந்து ஜாஸ்தியாகுது. அதனுடைய விலையை நாங்க காம்பேட் பண்ணி கொடுக்க முடியாம போயிருது. இதே வந்து குஜராத்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா சலுகையும் கொடுக்கறாங்க. குடிக்கு பண்ணும்போது எங்களால அவங்களோட காம்படிஷன் பண்ண முடியறது இல்ல. 2வது வந்து இந்த மின்சார பற்றாக்குறையிலிருந்து வரக்கூடிய பட்ஜெட்ல மத்திய அரசு இதுக்கு சிறப்பு நிதியை ஒதுக்கி கரண்ட் வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும், புதுசா அனல் மின் திட்டங்களையோ இல்ல நீர்மின் திட்டங்களையோ ஏற்படுத்தி எங்களுக்கு கரண்ட் பிரச்சனை இல்லாம தீர்த்து கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. 2வது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அனல் மின் நிலையங்களாகட்டும் இல்ல நீர் மின் நிலையங்களாகட்டும் அவங்களுக்கு என்ன ஒரு அவங்களோட தொகை போட்டு இவ்வளவு ப்ரொடக்ஷன் வரும்னு சொன்னாங்களோ அதுல வந்து இப்ப வந்து 40% தான் ப்ரொடக்ஷன் ஆகுது. அந்த உற்பத்தியை வந்து அவங்க பெருக்கினாலே இப்ப இருக்கிற கரண்ட் வெட்ட முழுவதுமாக நீக்க முடியும். அதைய வந்து அதற்குரிய தகுந்த அதிகாரிகளை போட்டு அவங்க பண்ணாங்கன்னா நல்லா இருக்கு. மின்துறையில் தேவையான சீர்திருத்தங்கள் என்ன, தொடர்ந்து விவாதிக்கலாம். சார், இப்போ 2022ல வந்து எல்லா வீட்லயும் 24/7 பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 7 வருஷம் கேப் இருக்கு. அப்போ இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளவு தேவைப்படும்? இப்பொழுது இருக்கக்கூடிய கணக்குப்படி 2013 எடுக்கப்பட்ட கணக்குப்படி பார்த்தால் 1138 மில்லியன் வீடுகள் இருந்தன. அதில் 68 மில்லியன் யூனிட்டுக்கு வீடுகளுக்கு மட்டும்தான் மின்சாரம் இருந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது எந்த கணக்கு எடுத்துக்கொண்டாலும் 80 மில்லியன் வீடுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக இன்னும் பாதிக்கு மேலே தான் நம்ம இருக்கிறோம். இத்தனை ஆண்டு இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு
இந்த 7 ஆண்டு காலத்திற்குள் மின்சாரத்தை கொண்டு போக முடியுமா? இன்றைக்கு மின்சாரத்தின் விலை அவர்கள் வாங்கக்கூடியதாக இருக்குமா? மின்சாரம் பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் எதிர்காலத்தில் இதே அளவில் மின்சாரத்தை பயன்படுத்த முடியுமா? இது போன்ற மிகப்பெரிய சமூக கேள்விகள் இருக்கின்றன. அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஒருவேளை நாங்க மின்சாரம் கொடுத்துருவோம், பட் அதனால வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த நிலை இங்க மட்டும் இல்லை. இப்ப எல்லாரும் குஜராத்தை பற்றி பேசுகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் வீடுகளுக்கான மின்சாரத்தினுடைய பயன்பாடு என்பது கிட்டத்தட்ட 21% 31% உயர்ந்திருக்கிறது. ஆனால் குஜராத்தை நீங்க எடுத்துக்கொள்வீர்களானால் அது 18% இருந்தது, இன்றைக்கு 13% குறைந்திருக்கிறது. ஆக அங்கு மின்சாரத்தினுடைய விலை என்பது பயன்பாட்டை குறைத்திருக்கிறது. ஆக மின்சாரம் என்பது எந்த பகுதியினருக்கு ஒதுக்கப்படுகிறது என்பதை இதை பார்த்துக் கொள்ளலாம். விலை என்பது இது ஒதுக்கிவிடக்கூடும். இன்றைக்கு டெல்லியில் நடக்கக்கூடிய தேர்தலில் களத்தில் கூட மின்சாரத்தின் விலைதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மின்சாரம் இல்லை என்பது இன்னொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்றால், டெல்லியை பொறுத்தவரையில் மின்சாரத்தின் விலை என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எதிர்காலத்தில் மின்சாரத்தின் விலை என்பது எல்லாராலும் வாங்கக்கூடிய விலையாக இருக்குமா என்று தெரியாது. இப்பொழுது மத்திய அரசு ஒரு புதிய பெருமளவிலான ஒரு மின்சார சட்டத்தில் மாற்றத்திற்காக முன்மொழிந்திருக்கிறார்கள். அது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான லோக்சபாவில் இருக்கக்கூடிய கமிட்டி கூட இதற்கான கருத்துக்களை கேட்டிருக்கிறார்கள். அந்த கருத்துப்படி பார்த்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விநியோக பகுதியிலே புதிதாக ஒரு உரிமைதாரர் வருகிறார். மின்சாரத்திற்கான சப்ளையர் என்று ஒருவர் வருகிறார். இன்றைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கம்பெனி இருக்கு, அதுலதான் எல்லாரும் வாங்கிட்டு இருக்கோம். இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இல்லாம சப்ளையர்னு ஒரு கம்பெனி வரப்போகுது. மின்சாரம் வேணும்னா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு போகணுமா? சப்ளையரை மின்சாரம் கொடுக்கறதுக்கோ பணம் வசூல் பண்றதுக்காகவும் இருப்பாரு. அவருக்கு இருக்கக்கூடிய வேற இடத்துல காம்படிஷனா இருப்பான்னு சொல்லுவாரு. இப்ப ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இருக்கு. இனிமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வரப்போடும் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒவ்வொருத்தருந்து மின்சாரத்தை எப்படி வாங்க போகிறாங்க, விற்க போறாங்க? அந்த திட்டம் என்பது தனியார் உற்பத்தி நிலையங்கள் நேரடியாக தங்கள் மின்சாரத்தை பயனீட்டாளருக்கு விற்பதற்கான ஒரு சந்தையை ஏற்படுத்துகிறார்கள். இதனால் பாதிக்கப்பட போவது என்பது மக்களே தவிர நிச்சயமாக இது பெரிய முன்னேற்றங்களோ அல்லது தீர்வுகளோ வரப்போகுது என்று நாம் எதிர்பார்ப்பது. நிறுவனங்கள் பாதிக்கப்படுவது நுகர்வோராக. ஓகே சார், இவ்வளவு நேரம் 2015, 2016 ஆண்டு நிதி, அதாவது இந்த பட்ஜெட்டில் தேவையான விஷயங்கள், மின்துறைக்கு தேவையான விஷயங்கள் என்ன, எதில் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்து தெளிவாக சொன்னீர்கள். தகவல்களுக்கு நன்றி. இத்துடன் உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வேறொரு துறையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.